பேசுறது. ஆனா காரியம்னு வந்தா நிதி தரணும்னு வந்தா தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம், தமிழ்நாட்டு மக்கள் காதல பூ சுத்துறது. இதைத்தான் மோடி செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப நாம மக்களுக்கு நாம எளிமையா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், மக்கள் புரியல. அப்படி இருந்து 50 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம் சொன்னாங்க. ஏமாந்த மக்கள் இனி நிச்சயமாக இனி அடுத்தடுத்து தேர்தலில் நிச்சயம் ஏமாற மாட்டான். காரணம் பீகார் உங்களுக்கு தெரியும். பீகார் அங்க வேலை இல்லாம தான் பீகார் தோழர்கள் சகோதரர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு போனாங்க. அவங்க ஒருபோது நாங்க குறை சொல்றது இல்லை, அவங்களை அரவணைக்கிறோம், அந்த தொழிலாளியை ஆதரிக்கிறோம். ஆனா நீங்க அந்த பீகார் உங்களுக்கு என்ன கொடுத்தது? மத்திய அரசுக்கு என்ன நிதி கொடுத்தது? இதெல்லாம் வளர்ச்சி இருக்கா? இதெல்லாம் தொழில் செய்யறாங்களா? அங்கே தொழில் செய்யறாங்களா? அவனே அங்கே தொழில் இல்லாம தானே பீகார்காரன் இங்கே பண்றான். ஆனால் எப்படி ஜிஎஸ்டி தருவான்? ஆனால் நாம ஜிஎஸ்டி தர்றோம், 2வது இடத்துல தர்றோம். ஆனா தமிழ்நாட்டுக்கே நாம போட்ட கோரியை பிஜேபி அம்பலப்படுத்துவதற்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாம போட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைவாக இந்த கோவிந்தாவோடு முடித்துக் கொள்கிறோம். தோழர்களே, கோவிந்தா ஐயா கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, மோடியாட்சியில் கோவிந்தா, மோடியாட்சியில் கோவிந்தா, மோடியாட்சியில் கோவிந்தா, மோடியாட்சியில் கோவிந்தா, தமிழ்நாட்டில் கோவிந்தா, தமிழ்நாட்டில் கோவிந்தா, பிஜேபி ஆட்சி கோவிந்தா, பிஜேபி ஆட்சி கோவிந்தா, தமிழ் மக்களுக்கு கோவிந்தா, தமிழ் மக்களுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, விவசாயிக்கு கோவிந்தா, விவசாயிக்கு கோவிந்தா, விவசாயிக்கு கோவிந்தா, விவசாயிக்கு கோவிந்தா, தொழிலாளிக்கு கோவிந்தா, தொழிலாளிக்கு கோவிந்தா, திருப்பூருக்கு கோவிந்தா.